அடுத்ததாக எண் 22 9ஆம் வகுப்பு A3 பிரிவை சேர்ந்த எல் அசோக் குமார் அழகாக பேச வந்திருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழக கலாச்சாரத்தை போற்றும். இந்திய நாட்டின் கலாச்சாரத்திற்கு எப்போதும் உலகெங்கும் தனி வரவேற்பிருக்கும் தமிழ் கலாச்சாரம். மொழி, இசை, நடனம், வீட்டிற்கு வரும் விருந்தினரின் அங்கு உபசரித்தல், தத்துவ முறைகள் போன்ற தமிழ்நாட்டின் மாறாத கலாச்சாரம். தமிழரின் கலாச்சாரத்தை பற்றி ஆய்வு நடத்த தமிழகத்தில் உள்ள கோவில்களை முதலில் உள்ளன. தமிழர்கள் நம் பண்பாடுகளை, ஓவியக்கலை, கட்டிடக்கலை, நடனக்கலை, இசைக்கலை, இலக்கியக்கலை போன்ற ஒவ்வொரு கலைகளிலும் தனித்துவம் பெற்ற நிகழ்வுகளை தமிழர்கள் நாம் இங்கு விட்டு சென்றார்கள். தமிழ் கலாச்சாரம் தமிழ் மக்களின் பண்பாடாகும். தமிழ் கலாச்சாரம் மொழி இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் உலகம் முழுவதும் வாழ்க்கையை வழிகளில் வேரூன்றியுள்ளது. தமிழ் கலாச்சாரம் மொழி, இலக்கியம், இசை, நடனம், நாட்டுப்புறக்கலை, தற்காப்புக்கலை, ஓவியம், சிற்பம், கட்டிடக்கலை, விளையாடுங்கள், ஊடகங்கள், நகைச்சுவை, உணவு, ஆடைகள், கொண்டாட்டங்கள், தத்துவம், மதங்கள், மரபுகள், சடங்குகள், நிறுவனங்கள், அறிவியலை வெளிப்படுத்தப்படுகிறது. தமிழர் பண்பாடு தமிழ் மொழியின் ஊடாகும். தமிழர் தாயக பிணைப்பின் ஊடாகும். தமிழர் மரபுகள், வரலாறு, விழுமியங்கள், கலைகள் ஊடாகவும் சமூக, பொருளாதார, அரசியல் தளங்கள் ஊடாகவும் பேணப்படும் தனித்துவ பண்பாடு கூறுகளை குறிக்கும். தமிழர் பண்பாடு பல காலமாக பேணப்பட்ட, திருத்தப்பட்ட, மேம்படுத்தப்பட்ட அம்சங்களிலும் குறித்து நின்றாலும் அது தொடர் மாற்றுதற்கு உட்பட்டு நிற்கும் ஓர் இயங்கியல் பண்பாடு. தமிழ் பண்பாட்டின் அமைப்பொழுங்கானது அடிப்படையில் 2 அம்சங்களில் குறித்து நின்றாலும். நன்றி. விருந்தினரை உபசரித்தல், நல்லது நடந்தால் வாழ்த்துவது, இதுவே நமது கலாச்சாரம் என்று பேசிய அசோக் குமாருக்கு வாழ்த்துக்கள்.